என் பேர் விக்னேஷ். நான் இந்த மாதிரி திருச்சி டிவிஷனில் என்டிபிசி 2019 எக்ஸாமில் செலக்ட் ஆகி டிக்கெட் செக்கிங்கில் ஒர்க் பண்ணுறேன். நான் இந்த எக்ஸாமுக்கு 2019 ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். 2019 நான் பிஎஸ்சி மேக்ஸ் முடிச்சிருந்தேன். ஸோ ஃபைனல் இயரில் அப்ளை பண்ணதுனால என்னால் டிகிரி கேட்டர் அப்ளை பண்ண முடியல. 12th லெவல் ஜாப் மட்டும்தான் நான் அப்ளை பண்ணேன். படித்த டைமில் எனக்கு ஃப்ரீ பிடிஎஃப்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்தாங்க லக்ஷ்மி மேடம். வெரி தேங்க்ஸ் மேடம். டிபிசி எக்ஸாமை பொறுத்தளவில் 3 சப்ஜெக்ட் இருக்குது: மேக்ஸ், ரீசனிங், ஜிகே. மேக்ஸை பொறுத்தளவில் நீங்கள் பேசிக்காக முதல்ல ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆர்எஸ் அகர்வாலில் ஆப்ஜெக்டிவ் அரித்மெட்டிக் அப்படிங்கிற புக் இருக்குது. அந்த புக் ஓரளவு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓரளவு அந்த புக்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா தென் யூ கோ ஃபார் ராகேஷ் யாதவ் சார். ராகேஷ் யாதவ் கொஞ்சம் ஓரளவு அட்வான்ஸ்டாக இருக்கும். அதை நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ஓரளவு மேக்ஸ் உங்களுக்கு நல்லா கவர் பண்ணிடும். இது போக ஒய்சிடி பப்ளிகேஷன்ஸ்லேயும் மேக்ஸ் புக் இருக்குது, அதுவும் ஓரளவு நல்லாயிருக்கும். இது 3 புக்ஸில் நீங்கள் எந்த புக்ஸ்னாலும் படிக்கலாம், ஆனால் இந்த 3 புக்ஸுமே நல்லாயிருக்கும். ரீசனிங்கை பொறுத்தளவில் நான் ப்ரீவியஸ் இயர் செட்ஸ் நிறைய வாங்கி சால்வ் பண்ணேன். திஷாவில் இருக்குது, ஆர்எஸ் அகர்வால்லையும் இருக்குது. நீங்கள் எதுனாலும் வாங்கி சால்வ் பண்ணலாம். மேக்ஸை பொறுத்தளவில் சொல்லிட்டேன். ரீசனிங் ஓகே. ஜிஎஸ்ஸை பொறுத்தளவில் நான் படித்த புக் பார்த்திங்கன்னா லூசன் 2 அரிகன் 2 படித்தேன். லூசன் 2 ஓரளவு கன்வீனியண்ட்டாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் எலாபரேட்டாக இருக்கிறதுனால சிலவங்களுக்கு கஷ்டமாக ஃபீல் ஆச்சுன்னா அரிகன் கூட படிக்கலாம். அரிகன் ஓரளவு நல்லாயிருக்கும். இது போக நிறைய பிடிஎஃப்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகேஸ்க்கு நிறைய பிடிஎஃப்ஸ் நெட்டில் அவைலபிளாக இருக்கும். டெலிகிராம் சைட்ஸில் நிறைய அவைலபிளாக இருக்கும். எக்ஸாம் பண்டிட் அந்த மாதிரி நார்த் இந்தியன் சைட்ஸில் கூட நீங்கள் எடுக்கலாம். அந்த மாதிரி ஸ்டாட்டிக் ஜிகேவும் தனியாக நீங்கள் படிக்கணும். சிலபஸ் ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட் புக்கில் டெஸ்ட் சீரீஸ் வாங்கி நீங்கள் டெஸ்ட் போட்டு ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா டே பை டே மார்க் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நீங்கள் அதுக்கப்புறம் எக்ஸாம் போனீங்கன்னா இன்னும் பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சவுத் டிஸ்ட்ரிக்டில் மதுரை, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர் இந்த பக்கத்தில் இருக்கிற மக்கள் அப்ளை பண்ணிங்கன்னா, நீங்கள் ஆர்ஆர்பி திருவனந்தபுரம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம் டிஸ்ட்ரிக்டில் கிடைக்க சான்ஸ் இருக்குது. நீங்கள் ஆர்ஆர்பி சென்னை அப்ளை பண்ணும்போது சேலம், திருச்சி, மெட்ராஸ் இந்த 3 டிவிஷனில் தான் அவங்க வேக்கன்சி ஃபில் பண்ணுறாங்க. ஸோ ஆர்ஆர்பி சென்னை அப்ளை பண்ணிங்கன்னா உங்களால் சவுத் சைடில் எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் சவுத் மதுரை டிவிஷனில் செலக்ட் ஆக மாட்டீங்க. ஸோ ஆர்ஆர்பி திருவனந்தபுரம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு மதுரை டிவிஷன் கிடைக்க சான்ஸ் இருக்குது. இந்த இடத்துல விக்னேஷ் 2 முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டாரு. ஒன்னு அவரோட ஸ்கோர் கார்டு, சிபிடி 1 and 2 ஸ்கோர் கார்டு, அதுக்கப்புறம் என்னென்ன எக்ஸாம்லாம் எழுதினாருங்கிறதையும் சொல்ல மறந்துட்டாரு. அதை நான் சொல்லிடுறேன். ஸோ விக்னேஷோட சிபிடி 1 ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 83.33 வாங்கியிருந்தாரு. சிபிடி 2ல வரக்கூடிய எல்லா லெவலுக்குமே அவர் கட் ஆஃப் வச்சிருந்தாரு. ஆனா அவர் காலேஜ் படிக்கும்போது அப்ளை பண்ணதுனால 12th லெவல் போஸ்ட்டுக்கு மட்டும் தான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணாங்க. அதனால லெவல் 2 and 3 மட்டும் எழுதினாரு. ஸோ சிபிடி 2ல அவரோட ஸ்கோர் பாத்தீங்க அப்படின்னா லெவல் 3ல அவுட் ஆஃப் 120க்கு 95.66 வாங்கியிருந்தாரு. ஸோ இது உங்களுக்கு தெளிவா தெரியும் நினைக்கிறேன். 95.66 வாங்கியிருந்தாரு அவுட் ஆஃப் 120க்கு. ஸோ அப்போ சிபிடி 1ல 83 மார்க் கிட்டையும் சிபிடி 2ல 96 மார்க் கிட்டையும் வாங்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டிருக்கணும்னு பாருங்க. ஸோ அவரோட ஹார்ட் ஒர்க்கு, அவர் கன்சிஸ்டண்டா போட்ட எஃபர்ட்டுக்கு அவருக்கு கிடைச்ச சக்சஸ் தான் இது. இது அவரோட முடிவு கிடையாது, இது அவரோட ஃபைனல் கிடையாது. இந்த சக்சஸ் அவரோட ஃபைனல் கிடையாது. ஸோ இன்னுமே அவர் போடக்கூடிய ஹார்ட் ஒர்க்கு, கன்சிஸ்டன்ட் எஃபர்ட்டுக்கு கண்டிப்பா லைஃப்ல பெருசா அச்சீவ் பண்ணுவாரு. அதுக்கான நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. ஏன்னா இன்னுமே ஒரு ஜாப்ல போய் இருந்துட்டாலுமே அவர் அடுத்தடுத்த லெவலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. 2021ல இருந்து 24 வரைக்கும் இன்னுமே டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டெஸ்டோட ஸ்கோர் அனுப்புறாருன்னா அந்த ஸ்கோர்ல அந்த இதுல மார்க் கம்மியா இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லுவேன்னா, தம்பி இந்த பேப்பர் டஃப்பா இருக்கும், இல்ல இது மாடரேட்டா இருக்கும், அடுத்த தடவை பாத்துக்கலாம் அப்படின்னா என்ன சொல்லுவாருன்னா, இல்லக்கா இதுல என்னோட தப்பு தான், நான் இம்ப்ரூவ் பண்ணணும், நான் இன்னும் அதாவது இந்த சப்ஜெக்ட் எல்லாம் நான் இம்ப்ரூவ் பண்ணாம வச்சிருக்கேன், நான் இம்ப்ரூவ் பண்ணிருந்தேன்னா கண்டிப்பா டாப் ஸ்கோர்ல வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவாரு. எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த கட் ஆஃபை கிளியர் பண்ணணும் அப்படின்னு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் கிடையாது இவரு. டாப் ஸ்கோர்ல நான் உள்ள போகணும் அப்படின்னு நினைச்சாரு. அதே மாதிரியே பாத்தீங்கன்னா அவரோட டிவிஷன்ல அவர் தான் ஃபர்ஸ்ட் வந்திருந்தாரு. அவரோட ஸ்கோர் தான் ஃபர்ஸ்ட் ஸ்கோரா இருந்துச்சு. சோ அதனால அவர் ஜாப்ல ஜாயின் பண்ணும்போது அவரோட வயசு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 22 வயசு 23 வயசுக்குள்ளேயே அவர் வேலையில போய் இருந்துட்டாரு. அவர் தன்னோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணது பாத்தீங்கன்னா ஒரு 19ல இருந்து 20 வயசுக்குள்ள இருக்கும். அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது காலேஜ் முடிச்ச உடனேயுமே
ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சோ அந்த டைம்ல இந்த கோவிட் இருந்ததுனால அந்த 2 வருஷத்தை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணாரு. சோ அதுவும் பாத்தீங்கன்னா டெய்லி டெஸ்ட் எடுப்பாரு. சோ அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவாரு. படிப்பை வந்து ரொம்ப லவ் பண்ணி படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட். அந்த அளவுக்கு அது மேல ஒரு ஆர்வம், படிக்கிறது மட்டும்தான் வேலை அப்படின்ட்டு அந்த மாதிரி உட்காந்து படிப்பாரு. எனி டைம் உட்காந்து படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட். ஏன்னா எனி டைம் படிக்கிறதுல 2 விதமா இருக்காங்க. ஒருத்தங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவாங்க, இன்னொருத்தங்க அதை வந்து ரொம்ப பிடிச்சு போய் படிப்பாங்க. இப்போ நம்ம ஒரு போன்ல ஒருத்தங்க கிட்ட நமக்கு பிடிச்சவங்க கிட்ட பேசுறோம்னா நைட்டு ஃபுல்லா உட்காந்து பேசுவாங்க. ஒரு 20 வயசு பையன் பாத்தீங்க அப்படின்னா அந்த 20 வயசு பையன் யார லவ் பண்ணுவாங்க? அதிகமா அவன் லவ் பண்றது யாரு? சோ நான் எல்லாரையும் சொல்ல ஒரு 90% ஒரு பையனா இருக்கட்டும், 20 வயசுல ஒரு பையனோ பொண்ணோ, சோ அவங்க என்ன பண்ணுவாங்க? லவ் பண்ணுவாங்க. ஆனா படிப்பை லவ் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே படிப்பை லவ் பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க படிப்பை லவ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா லைஃப் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம ரொம்ப லவ் பண்ணி படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட்னா விக்னேஷ் தான். இன்னுமே படிச்சிட்டு இருக்காரு. இன்னுமே அவர் சிஜிஎல் லெவல் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா இன்னும் பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ணுவாரு. சோ அவரோட ஸ்கோர் கார்டு எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அவர் எம்டிஎஸ் எழுதினாரு. 2021 எம்டிஎஸ் எழுதினாரு. அதோட ஸ்கோர் பாத்தீங்க அப்படின்னா சோ எம்டிஎஸ் தானே, ஆமா இது விக்னேஷோடது. சோ எம்டிஎஸ் ஓட ஸ்கோர் கார்டு பாருங்க. சோ எம்டிஎஸ்ல எவ்வளவு வாங்கியிருக்காருன்னா 90.62 வாங்கியிருந்தாரு. அடுத்து அவரோட ஸ்கோர் கார்டு பாத்தீங்க அப்படின்னா சிஹெச்எஸ்எல் எழுதியிருந்தாரு. சிஹெச்எஸ்எல்ல டயர் 1ல 150.62 வாங்கியிருந்தாரு. டயர் 2 அவர் போகல. அந்த டைம் தான் வந்து என்டிபிசில வந்து போஸ்டிங் போட்டுட்டு இருந்தாங்க. சோ அதனால அவர் போகலன்னு நினைக்கிறேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அவரு சிஜிஎல் எழுதினாரு. சிஜிஎல்லையும் அவரோட ஸ்கோர் பாத்தீங்க அப்படின்னா இது சிஹெச்எஸ்எல். சோ சிஹெச்எஸ்எல் 2023. சோ சிஹெச்எஸ்எல் 2023 உள்ள இதுல அவரோட ஸ்கோர் பாருங்க 165.59. அதே மாதிரி டெஸ்ட் வந்து ரிப்பீட்டடா அவர் வந்து எடுத்துட்டே இருப்பாரு. இப்பவும் பாத்தீங்கன்னா என்டிபிசியோட டெஸ்டோட ஸ்கோர் கார்டு அனுப்புவாரு, சிஜிஎலோட ஸ்கோர் கார்டு அனுப்புவாரு. சோ சிஜிஎலோட ஸ்கோர் பாத்தீங்க அப்படின்னா இது அவர் லாஸ்டா அனுப்புனது. சோ அடுத்த லெவலுக்கு போறதுக்கு இன்னுமே அவர் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சோ நீங்க ஒன்ஸ் படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு சோ கரெக்டா நீங்க கரெக்டான ஒரு இது ஃபவுண்டேஷன் போட்டு கரெக்டா படிச்சீங்கன்னா அந்த டெஸ்ட் எடுக்கிறது ரிப்பீட்டட் பிராக்டிஸுக்கு நீங்க வந்து அடிமை ஆயிருவீங்க. அந்த டெஸ்ட் பார்க்கணும், அந்த டெஸ்டோட ஸ்கோரை பார்க்கணும், அடுத்து அந்த டெஸ்டோட ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு இன்ட்ரெஸ்ட் உருவாக்கிறோம். இப்போ ஒரு கேம் விளையாண்டா எப்படி ஒரு கேமுக்கு நம்ம அடிமையாகுவோமோ அதே மாதிரிதான் காம்படிட்டிவ் எக்ஸாமும். ஒன்ஸ் நம்ம நல்லா படிக்க ஆரம்பிச்சுட்டு நல்ல ஸ்கோரை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வர்ற எல்லா எக்ஸாமுமே எழுத ஆரம்பிச்சிருவோம். அதே மாதிரி விக்னேஷ் படிக்கும் போது கட் ஆஃபுக்கு படிக்க மாட்டாரு. அதுல முக்கியமான பாயிண்ட் அதுதான். நான் கட் ஆஃபை விட அதிகமா படிக்கணும்க்கா அப்படின்னு சொல்லுவாரு. வேகன்சி கம்மியா இருந்தாலுமே பாத்தீங்கன்னா வேகன்சி கம்மியா இருக்கு, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு ஒரு நாள் கூட புலம்புன ஸ்டூடெண்டே கிடையாது. என்ன சொல்லுவாருன்னா வேகன்சி கம்மியா இருக்கு, நான் எஃபோர்ட் இன்னும் அதிகமா போடணும்க்கா, நான் இன்னும் கொஞ்சம் இந்த ஏரியாஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணேன்னா கண்டிப்பா டாப் ஸ்கோர்ல வந்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டூடெண்ட். அதே மாதிரி ஒரு முக்கியமான இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட் கிட்ட பேசும்போது சில ஸ்டூடெண்ட் பேசுவாங்க என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அப்படி இருக்கு, சோ இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ விக்னேஷும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரிச்சான ஃபேமிலியும் கிடையாது, அதே மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் அவர் வந்து கிடையாது. சோ ரொம்பவே அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு உறுதுணையா ஒரு பேக் போனா இருந்தது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட எஜுகேஷன் தான், அவர் படிச்சதுதான், அவரோட கன்சிஸ்டன்ட் எஃபர்ட் தான். அவர் ரிச்சான ஃபேமிலியும் கிடையாது, மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் கிடையாது. ஆனா அவர்கிட்ட இருந்த ஒரே ஆயுதம் என்னன்னா அவரோட படிப்பு, அவரோட டைம், அதை கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிட்டாரு. அதே மாதிரி இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்டுமே பாத்தீங்கன்னா ரிச்சாவும் இருக்க மாட்டோம், சில ஸ்டூடெண்ட் மிடில் கிளாஸாவும் இருக்க மாட்டோம், அப்படிதானே? அப்போ நம்ம ஃபேமிலிக்கே நம்ம தான் ஒரு சப்போர்ட், நம்ம தான் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம படிக்கணும். கண்டிப்பா ஒரு 19-20 வயசை வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த வயசுல நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும் அந்த வயசுல. ஏன்னா ஒரு 25 வயசுல எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ஞானம் கிடைச்சி எந்த பிரயோஜனமும் கிடையாது. 30 வயசுல ஞானம் வந்து எதுவுமே கிடையாது. 30 வயசுல எக்ஸாம் கிளியர் பண்றாங்க, எல்லாம் பட்டதுக்கு அப்புறம் நாம திருந்தி அதாவது எல்லாம் பட்டதுக்கு அப்புறம் ஐயோ அப்படி பண்ணிருக்கலாம் இப்படி பண்ணிருக்கலாம் ரெக்ரெட் பண்றதுக்கு ஸ்டார்டிங்லேயே பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சக்சஸ் கிடைக்கும் கண்டிப்பா. ஏன்னா ஒரு 20 வயசு பையன் வந்து எதை லவ் பண்ணுவான், ஆனா நீங்க படிப்பை லவ் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் அகைன் கங்க்ராச்சுலேஷன் டு விக்னேஷ். ஓகேவா? ஸோ கண்டிப்பா விக்னேஷ் மாதிரி 19-20 வயசுல எல்லாருமே உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ரயில்வே எக்ஸாம்ல ஒரு பெரிய அவேர்னஸ் லக்ஷ்மி மேக்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கு அப்படிங்கறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ரயில்வே எக்ஸாமுக்குன்னு தனியா யாருமே சேனலோ எதுவுமே வைக்க மாட்டாங்க. ஏன்னா ரயில்வேல வந்து நோட்டிபிகேஷன் ரொம்ப ரேரா தான் முன்னாடி விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரயில்வே மினிஸ்டரே சொல்லியிருக்காரு வருஷம் இந்தந்த எக்ஸாமுக்கான நாங்க நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணுவோம்னு எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ ரயில்வே ட்ரை பண்ணுங்க, எஸ்எஸ்சி எக்ஸாமும் ட்ரை பண்ணுங்க, கிடைச்சிருக்க டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, எல்லா சோர்ஸையும் நல்லா படிங்க.
உங்களை நீங்களே நம்புங்க, கண்டிப்பா சக்சஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட ப்ரிப்பரேஷன் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியலன்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்லயே உங்களுக்கு பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல போய் இருந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் ஒரு மரியாதை கிடைக்கும். நம்ம புவர் ஃபேமிலியா இருந்தாலும் சரி, மிடில் கிளாஸா இருந்தாலும் சரி, நம்ம ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தாலும் சரி, நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்ட ஃபேமிலியா இருந்தாலும் சரி, நம்ம கையில படிப்பு இருக்கு. படிப்பு நம்மளை எப்பவுமே காப்பாத்தும். அதை நம்ம கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா யாரு கூட உங்களை கம்பேர் பண்ணாதீங்க. உங்களை நீங்களே டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. மோட்டிவேட் பண்ணிக்கோங்க. உங்களால முடியும். கண்டிப்பா இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் கடவுள் ஒரு திறமையை கொடுத்திருக்காரு. அந்த திறமை நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணோம், ரிப்பீட்டடா பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துரும். ஓகேவா? சோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்றதுக்கு நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். செப்டம்பர் 5ல இருந்து லைவ் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ண போறோம். ஸோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணு. ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இதுதான் லக்ஷ்மி மேக்ஸ் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் போட்டு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. எக்ஸாம் பத்தி எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. கண்டிப்பா இப்போ வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணணும். கண்டிப்பா அதுக்கான எஃபோர்ட்டையும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போட்டுட்டு இருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரயில்வே எக்ஸாமுக்குள்ளேயும் உள்ள போகணும். ஸோ ரயில்வே எஸ்எஸ்சி பார்த்தும் பயப்படக்கூடாது. தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் உள்ள இருக்கணும். வெறித்தனமா படிக்கிறீங்க, போஸ்டிங் வாங்குறீங்க, அவ்வளவுதான். ஓகே. ஸோ நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனல்லே ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெய்லி ஈவினிங் ரயில்வே தமிழன் பேட்ச்னு கிளாஸஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ அந்த கிளாஸஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க. திருப்பியும் அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.